ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம டிஷ் செய்ய போகிறோன்னா இப்போ நான் என்ன சொல்கிறது, மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்ய போகிறோம். நான் மத்தி மீனில் தான் மீன் குழம்பு, மீன் வறுவல் செய்ய போகிறேன். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கட்டும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். A few moments later. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தலை, ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கொஞ்சம் காஷ்மீர். A few moments later. மசாலா நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். புளி எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன், புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றிருக்கோம், அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். 5 minutes later. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 minutes later. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.
1.5 கிலோ மீன் எடுத்து மசால் தடவி வச்சுருக்கிறேன். இதுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள் இது மாத்திரம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது பொரிச்சு எடுத்துடலாம். A few moments later. A few inches later. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.